டாக் ஆஃப் த டவுன் நேர்களுக்கு வணக்கம். மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்மளை சுத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லைன்னா சயின்டிபிக்கலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, உடல் அளவுல இதனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போறது இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம போன தடவை போட்ட மாஸ்டர்பேஷன் வீடியோ பார்த்து நிறைய பசங்க அவங்களோட பெற்றோர்கள் இது அதிகமாகுது, இது அடிக்ட் ஆகுது, இதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த ஒரு விஷயமே அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிகமானால், அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே அடிக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது உடலுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்த மாஸ்டர்பேஷனும் அளவுக்கு அதிகமா போகுது, அவங்களுடைய தினசரி வேலைகளை பாதிக்குது, படிக்கவோ வேலைக்கு போகவோ முடியல அப்படின்னா இது ஒரு பிரச்சனை தான். சோ அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம், இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா ட்ரிகர் பாயிண்ட், தூண்டுதல். எதனால ஒருத்தர் மாஸ்டர்பேஷன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுடைய தினசரி விஷயங்கள், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஆன்சைட்டியா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால மாஸ்டர்பேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சிகளை நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட், நீங்க எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கீங்க, எந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இதுலதான் போன் வீடியோ அப்படிங்கிற விஷயம் வருது. நிறைய இளைஞர்கள் போன் வீடியோஸுக்கு அடிக்டடா இருக்காங்க. ரியலா இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த போன் வீடியோஸ். நிறைய எடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம பிரெயினை அடிக்ட் ஆக்குறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான். அதனால உங்களுடைய மொபைல் போன்ல இந்த மாதிரியான வீடியோஸ் வரக்கூடிய ஆப்ஸ் இருந்தாலும் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் அதை பிளாக் பண்ணிருங்க. அடுத்தது தனிமையை தவிர்க்கிறது. நிறைய பசங்க என்ன சொல்றாங்கன்னா, தனிமையில இருக்கும் போதுதான் அவங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலேயே நீங்க உங்களோட டைமை ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு ஹாபிஸ், அதாவது அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், கேம்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது கலெக்ஷனா இருக்கலாம். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்துல உங்க பிரெயினை செலுத்துங்க. அதை நோக்கி நீங்க போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கு டொபாமைன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஹார்மோன் உடம்புல சுரக்குது. அதனால கண்டிப்பா மாஸ்டர்பேஷன்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும், உடலையும் நம்ம நல்லா ஃபிட்டாவும் வச்சுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லட்சியம். எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் லைஃப்ல. சோ இந்த லட்சியத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அதற்கான விஷயங்கள் தான் நம்ம சிந்திப்போம் தவிர இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்காது. சோ உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்க போறதுக்கான வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம். அடுத்தது ரொம்ப நார்மலா நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லீப். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் 8 hours அது எல்லாருமே தூங்கி இருக்கணும். தூங்குறதுனால நம்மளோட பிரெயின் ரொம்பவே காம் ஆகுது, மாஸ்டர்பேஷன்ல இருந்தும் நம்ம வெளியில வர முடியும். இதை தவிர நல்ல நியூட்ரிஷியஸா ஃபுட் எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறதும் ரொம்பவே நல்லது. இதே மாதிரி யோகா, மெடிடேஷன், பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இது எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. சோ யோகா தெரிஞ்சவங்க அதை பண்ணுங்க, அது தெரியாதவங்க உங்களுடைய டாக்டர்ஸ்ட போய் கன்சல்ட் பண்ணி எப்படி யோகா பண்ணணும், எப்படி மெடிடேஷன் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சு தினமும் அதை ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பா நீங்க மாஸ்டர்பேஷன்ல இருந்து வெளியில வர முடியும். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் தேவை, ஆண் குழந்தைகளுக்கான உடல் மாற்றங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம், இல்ல கால் பண்ணி கேட்கலாம். நேரடியா கிளினிக்லயும் கன்சல்ட் பண்ணலாம். டாக் ஆஃப் த டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் ஃபாலோ பண்ணதுக்கும் மறந்துடாதீங்க. நன்றி.